புதுச்சேரியில் கடந்த 20 நாட்களாக டெங்கு பாதிப்பு அதிகரித்துள்ளதாகவும் இன்று ஒரே நாளில் மட்டும் 23 பேர் டெங்கு பாதிப்பால் மருத்துவமனைகளில் அனுமதிக்கப்பட்டிருப்பதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் கிருஷ்ணா வழங்க நாம் கேட்கலாம். கிருஷ்ணா, மேலும் விவரம். புதுச்சேரியில டெங்கு பாதிப்பானது அதிகரித்து வருகிறது. இன்று ஒரே நாளில் 23 நபர்களுக்கு டெங்கு பாதிப்பு ஏற்பட்டு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். 20க்கும் மேற்பட்டோர் தினம் அனுமதிக்கப்படுவதாகவும் தகவலும் தெரிய வந்திருக்கிறது. சுகாதாரத்துறை இதற்கு எந்த ஒரு முன்னெச்சரிக்கை நடவடிக்கையும் எடுக்காததன் காரணமாக நாள் ஒன்றத்திற்கு 20க்கும் மேற்பட்டோர் தினந்தோறும் பாதிக்கப்பட்டு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று சென்றிருக்கிறார்கள். கடந்த 20 நாட்களாக புதுச்சேரியில் டெங்கு பாதிப்பானது அதிகமாக இருப்பதாகவும் தகவல் வந்திருக்கிறது. புதுச்சேரியில் நகர பகுதியில் குறிப்பாக லாஸ்பேட்டை, மேட்டுப்பாளையம், முத்தியால்பேட்டை, கோவிந்து சாலை மற்றும் கிராம பகுதிகளில் இந்த டெங்கு பாதிப்பானது அதிகமாக இருப்பதாக தெரிய வந்திருக்கிறது. இதற்கு சுகாதாரத்துறை ஒவ்வொரு வீடுகளிலும் சென்று டெங்கு பாதிப்பு குறித்து கணக்கெடுப்பு நடத்த வேண்டும், உரிய முன்னெச்சரிக்கையை ஏற்படுத்தி தர வேண்டும் என்பது பொதுமக்களின் கோரிக்கையாக இருக்கிறது. தேங்கி நிற்கும் நீர்களால் உருவாகக்கூடிய இந்த டெங்கு கொசு டயர், தேங்காய் மட்டை, காலி பொருட்கள் ஆகியவற்றில் தண்ணீர் தேங்காமல் இருப்பதை சுகாதாரத்துறை போர்க்கால அடிப்படையில் ஊழியர்களை கொண்டு இது முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்க வேண்டும். இதன் காரணமாக சுகாதாரத்துறை முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்காத காரணமாக புதுச்சேரியில் நாள் ஒன்றுக்கு 20க்கும் மேற்பட்டோர் தொடர்ந்து இந்த டெங்கு பாதிப்பால் அவதிப்பட்டு வருகிறார்கள். இதற்கு அரசும் சுகாதாரத்துறையும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கையாக இருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி கிருஷ்ணா. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.